ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் சிங்கம் தனது குகையிலிருந்து வெளியே வந்து இரையைத் தேட ஆரம்பித்தது. அப்போது சிங்கம் ஒரு பெரிய காட்டெருமையை பார்த்தது. காட்டெருமை மிகவும் பலமாக இருந்தது. சிங்கம் காட்டெருமையை தாக்க முயற்சி செய்தது. ஆனால் காட்டெருமை சிங்கத்தை விட பலமாக இருந்தது. சிங்கம் காட்டெருமையை வெல்ல முடியவில்லை. சிங்கம் காட்டெருமையை விட்டுவிட்டு வேறு இரையை தேடத் தொடங்கியது. அன்று சிங்கம் ஒரு பெரிய மான் கூட்டத்தை பார்த்தது. மான் கூட்டத்தில் பல மான்கள் இருந்தன. சிங்கம் மான்களைத் தாக்கத் தொடங்கியது. சிங்கம் ஒரு மானை கொன்றது. ஆனால் மற்ற மான்கள் தப்பி ஓடிவிட்டன. சிங்கம் மானை தனது குகைக்கு எடுத்துச் சென்று சாப்பிட்டது. சிங்கம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சிங்கம் தினமும் வேட்டையாடி தனது பசியை போக்கிக் கொண்டது. ஒரு நாள் சிங்கம் ஒரு முயலை பார்த்தது. முயல் மிகவும் சிறியதாக இருந்தது. சிங்கம் முயலை பிடிக்க ஓடியது. முயல் மிகவும் வேகமாக ஓடியது. சிங்கம் முயலை பிடிக்க முடியவில்லை. சிங்கம் மிகவும் சோர்வாகிவிட்டது. சிங்கம் முயலை விட்டுவிட்டு வேறு இரையை தேடத் தொடங்கியது. அன்று சிங்கம் ஒரு பெரிய யானையை பார்த்தது. யானை மிகவும் பெரியதாக இருந்தது. சிங்கம் யானையை தாக்க முயற்சி செய்தது. ஆனால் யானை சிங்கத்தை விட பெரியதாக இருந்தது. சிங்கம் யானையை வெல்ல முடியவில்லை. சிங்கம் யானையை விட்டுவிட்டு வேறு இரையை தேடத் தொடங்கியது. அன்று சிங்கம் ஒரு கரடியை பார்த்தது. கரடி மிகவும் பலமாக இருந்தது. சிங்கம் கரடியை தாக்க முயற்சி செய்தது. ஆனால் கரடி சிங்கத்தை விட பலமாக இருந்தது. சிங்கம் கரடியை வெல்ல முடியவில்லை. சிங்கம் கரடியை விட்டுவிட்டு வேறு இரையை தேடத் தொடங்கியது. சிங்கம் ஒரு முயலை பிடித்தது. சிங்கம் முயலை தனது குகைக்கு எடுத்துச் சென்று சாப்பிட்டது. சிங்கம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் சிங்கம் ஒரு ஆட்டுக்கூட்டத்தை பார்த்தது. ஆட்டுக்கூட்டத்தில் பல ஆடுகள் இருந்தன. சிங்கம் ஆடுகளைத் தாக்கத் தொடங்கியது. சிங்கம் ஒரு ஆட்டை கொன்றது. ஆனால் மற்ற ஆடுகள் தப்பி ஓடிவிட்டன. சிங்கம் ஆட்டை தனது குகைக்கு எடுத்துச் சென்று சாப்பிட்டது. சிங்கம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் சிங்கம் ஒரு நரியை பார்த்தது. நரி மிகவும் தந்திரமாக இருந்தது. சிங்கம் நரியை பிடிக்க ஓடியது. நரி மிகவும் வேகமாக ஓடியது. சிங்கம் நரியை பிடிக்க முடியவில்லை. சிங்கம் மிகவும் சோர்வாகிவிட்டது. சிங்கம் நரியை விட்டுவிட்டு வேறு இரையை தேடத் தொடங்கியது. அன்று சிங்கம் ஒரு பெரிய மானை பார்த்தது. மான் மிகவும் அழகாக இருந்தது. சிங்கம் மானை பிடிக்க ஓடியது. மான் மிகவும் வேகமாக ஓடியது. சிங்கம் மானை பிடிக்க முடியவில்லை. சிங்கம் மிகவும் சோர்வாகிவிட்டது. சிங்கம் மானை விட்டுவிட்டு வேறு இரையை தேடத் தொடங்கியது. சிங்கம் ஒரு மானை பிடித்தது. சிங்கம் மானை தனது குகைக்கு எடுத்துச் சென்று சாப்பிட்டது. சிங்கம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் சிங்கம் ஒரு புலியை கண்டது. புலி மிகவும் பலமாக இருந்தது. சிங்கம் புலியுடன் சண்டையிட்டது. சிங்கம் புலியுடன் சண்டையிட்டு புலியை கொன்றது. சிங்கம் புலியின் உடலை தனது குகைக்கு எடுத்துச் சென்று சாப்பிட்டது. சிங்கம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் சிங்கம் ஒரு பெரிய பாம்பை பார்த்தது. பாம்பு மிகவும் ஆபத்தானது. சிங்கம் பாம்பை தாக்க முயற்சி செய்தது. ஆனால் பாம்பு சிங்கத்தை விட ஆபத்தானது. சிங்கம் பாம்பை வெல்ல முடியவில்லை. சிங்கம் பாம்பை விட்டுவிட்டு வேறு இரையை தேடத் தொடங்கியது. அன்று சிங்கம் ஒரு பெரிய முதலையை பார்த்தது. முதலை மிகவும் ஆபத்தானது. சிங்கம் முதலையை தாக்க முயற்சி செய்தது. ஆனால் முதலை சிங்கத்தை விட ஆபத்தானது. சிங்கம் முதலையை வெல்ல முடியவில்லை. சிங்கம் முதலையை விட்டுவிட்டு வேறு இரையை தேடத் தொடங்கியது. ஒரு நாள் சிங்கம் ஒரு பெரிய கரடியை பார்த்தது. கரடி மிகவும் பலமாக இருந்தது. சிங்கம் கரடியை தாக்க முயற்சி செய்தது. ஆனால் கரடி சிங்கத்தை விட பலமாக இருந்தது. சிங்கம் கரடியை வெல்ல முடியவில்லை. சிங்கம் கரடியை விட்டுவிட்டு வேறு இரையை தேடத் தொடங்கியது. கதையின் முடிவு: சிங்கம் தனது வலிமையையும் திறமையையும் பயன்படுத்தி காட்டில் வாழும்